நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பூந்தமல்லி சைட்ல பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் இருந்தா ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா மேனேஜர் மதன் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய், இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து லேண்ட் வந்து சேல் பண்ணது நம்ம மதன் ப்ரோ தான். அதனால நம்ம மதன் ப்ரோ கிட்ட ரிவ்யூ கேட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய லேண்ட் வந்து கஸ்டமருக்கு வித்து இருக்காரு. சார் நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி டீடைல் சொல்லுங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் இருந்தா தான் வந்து வாங்குவாங்க. கண்டிப்பா. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கஸ்டமர் வந்து லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்? இங்க ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இங்க மேனேஜரா இருக்கேன். ஓகே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சைட் பண்ணிருக்கோம் இந்த கம்பெனி. இந்த எங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான சைட்னு பாத்தீங்கன்னா இது ஆன் ரோட் சைட். இது ஏன்னா நேஷனல் ஹைவேஸ்ல நாங்க சைட் பண்ணதில்ல. இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது இந்த ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 20% லான்ச்சுக்கு முன்னாடியே வித்துட்டோம். ஏன்னா எங்களோட ரெஃபரன்ஸ்ல நிறைய வித்தோம். ரெஃபரன்ஸ்ல நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க சின்னதா ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பிகாஸ் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது அவர் சொல்லியிருப்பாரு, இது நேஷனல் ஹைவேஸ். கண்டிப்பா. இப்போ அடுத்த ப்ரொபோசல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரோட பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இப்போ மெட்ரோ ப்ரொபோசலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், திருமலிசை மார்க்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் இங்க தான் வராங்க. ஓகே. சோ அதனால இந்த ஏரியா வந்து இன்னும் நல்ல பூமா இருக்கும். ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியா, இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு 2 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம விக்கிற ரேட்டை விட 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்மளது பனிமலர் காலேஜ் நமக்கு வெரி க்ளோஸா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ராஜலட்சுமி காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் EVP ஃபிலிம் சிட்டி இருக்கு. அது ரெண்டாவது மெட்ரோ ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹைவேஸ்ல மெட்ரோ ப்ரொபோசல். அது இல்லாம நம்ம சைட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர்ஸ். 4 ஏக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் மட்டும் இருக்கு. ஆமா, வாங்குறவங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள வந்து ஆமா, இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம கிட்ட ஒரு 3 டாக்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு டாக்டர்ஸ் தான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா, வாங்குறவங்க எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது இப்போ சப்போஸ் இங்க சைட்ல இருந்து வராங்களா, இப்ப பெங்களூர், காஞ்சிபுரம், வேலூர்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க இருக்காங்களா சென்னையில வந்து, அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்போர்ட் ஈஸியா ஆக்சஸ் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பூந்தமல்லி சைட்ல பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் இருந்தா ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவே, அதான் NH4 அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி பார்த்தாவே தெரியுது பாருங்க உங்களுக்கு பைபாஸ். ஸோ அந்த ஹைவேக்கு அப்படியே ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இன்னொன்று ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுவாஞ்சேரி எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து கிளம்பாக்கம் பஸ் டெர்மினல் வந்து எப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சோ அப்போ வந்து குடுவாஞ்சேரி ஏரியா வந்து நல்லா பூம் ஆயிட்டு வேற லெவல்ல போயிடுச்சு. இப்போ அங்க லேண்ட் வேல்யூ எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பூந்தமல்லி பக்கத்துல குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினல் அங்க பெருசா வரப்போகுது. அதோட ஒர்க்கும் ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல அது ஓப்பன் ஆயிடும். ஒன்ஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியாவும் நல்ல பூம் ஆயிடும். ஸோ ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா காலேஜ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான காலேஜஸ் வந்து இந்த ரோட்ல இருக்கு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்க காலேஜஸ் வந்து இந்த சைட்ல இருந்து வெரி வெரி நியர்பைலயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரோடு பாத்தீங்கன்னா காலேஜ் ரோடு, அதுக்கு தான் இந்த நேமே வந்த காரணம். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய அம்யூனிட்டிஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இங்க வந்து லேண்ட் வாங்குறாங்க, வாங்கிட்டோன்னே உடனே வீடு வந்து கட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஸோ இங்க வந்து நம்ம லேண்ட் வாங்குறது மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன பிரைஸ் ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க, எல்லாமே டீடைலா பார்த்துலாம். மெயினா ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவே அப்படியே ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நசரப்பேட் மெட்ரோவும் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. இங்க இருந்து வெரி வெரி நியர்பை தான் டிஸ்டன்ஸ் சொல்லிடலாம். நசரப்பேட் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கு அடுத்தது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு அடுத்தது தான் இந்த சைட். அதனால ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ வீடியோல போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி டீட்டெயிலா நம்ம மேனேஜர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ள நம்ம இருக்கோம். நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா மேனேஜர் மதன் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து லேண்ட் வந்து சேல் பண்ணது மதன் ப்ரோ தான். அதனால நம்ம மதன் ப்ரோ கிட்ட ரிவ்யூ கேட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய லேண்ட் வந்து கஸ்டமருக்கு வித்து இருக்காரு. அதனால ஃபீட்பேக் நல்லா இருக்கும். அந்த வெப்சைட்ல போயிட்டு இவரோட இது நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி டீடைல் சொல்லுங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் இருந்தா தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கஸ்டமர் வந்து லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும், இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட்டா இருக்கு, பக்கத்துல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, டீடைலா நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. சரி. ஹாய், என் பேர் மதன். நான் இங்க ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ நான் வந்து இங்க மேனேஜரா இருக்கேன். ஓகே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சைட் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனி. இந்த எங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான சைட்னு பாத்தீங்கன்னா இது ஆன் ரோட் சைட். இது நேஷனல் ஹைவேஸ்ல நாங்க சைட் பண்ணதில்ல. இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது இந்த ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 20% லான்ச்சுக்கு முன்னாடியே வித்துட்டோம். ஏன்னா எங்களோட ரெஃபரன்ஸ்ல நிறைய வித்தோம். ரெஃபரன்ஸ்ல நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க சின்னதா ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பிகாஸ் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருப்பாரு இது நேஷனல் ஹைவேஸ். கண்டிப்பா. இப்போ அடுத்த ப்ரொபோசல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரோட பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இப்போ மெட்ரோ ப்ரொபோசலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், திருமலிசை மார்க்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் இங்க தான் வராங்க. சோ அதனால இந்த ஏரியா வந்து இன்னும் நல்லா பூமா இருக்கும். ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியா, இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு 2 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம விக்கிற ரேட்டை விட ஒரு 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். என்ன டெவலப்மெண்ட்னு நம்ம கேட்டாரு, நான் சொல்றேன் உங்களுக்கு. இது நம்ம சொல்லிருப்பாரு காலேஜ் ரோடுன்னு சொல்லிட்டு. நம்மளது பனிமலர் காலேஜ் நமக்கு வெரி க்ளோஸா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ராஜலட்சுமி காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் EVP ஃபிலிம் சிட்டி இருக்கு. அது ரெண்டாவது மெட்ரோ ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைவேஸ்ல மெட்ரோ ப்ரொபோசல். அது இல்லாம நம்ம சைட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர்ஸ். இந்த 4 ஏக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் மட்டும் இருக்கு. ஆமா, வாங்குறவங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம கிட்ட ஒரு 3 டாக்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு டாக்டர்ஸ் தான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றாரு. ஆமா. சோ இன்னொரு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காரு. அவரும் டாக்டர், அவர் பிசியோதெரபி. அவர் வந்து இங்க பிளாட் நம்பர் 53ல வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ அவரும் ப்ரொபோசல்லாம் நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்காரு. சோ வாங்குறவங்க எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது இப்போ சப்போஸ் இங்க சைட்ல இருந்து வராங்களா, இப்ப பெங்களூர், காஞ்சிபுரம், வேலூர்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க இருக்காங்களா சென்னையில வந்து, அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்போர்ட் ஈஸியா அக்சஸ் இருக்கு. ஆமா, அதனால டெவலப் பண்ணி பக்கத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆமா, அது ஒரு நல்ல ஹைலைட் அப்படி சொல்லலாம். இப்போ நீங்க வெளியூர்ல இருந்து இங்க வரீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பேஸ் பண்ணியே வருவீங்க. கண்டிப்பா. சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இறங்கி நாங்க அழகா நீங்க சைட்டுக்கு வந்துடலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? நம்ம அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்ஸ் வரும். ரொம்ப குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா, குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு பசங்க எஜுகேஷன் ஒரு காலேஜுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இங்க இருந்து பனிமலர் காலேஜ், நமக்கு நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜ். ஆமா, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஆக்சுவலி காலேஜ் பாத்தீங்கன்னா பஞ்சமே கிடையாதுங்க. வர ரோடு ஃபுல்லாவே காலேஜஸ் தான். ஆமா, அதே மாதிரி ஸ்கூல்ஸும் நிறைய இருக்கு. ஆமா, ஸ்கூல்ஸும் நிறைய இருக்கு. நம்ம சைட் பின்னாடியே போனீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. CBSE ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஸ்பார்டன் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே நியர்பை தான் இருக்கு. சோ அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க தண்ணி நல்லா இருக்கும் இந்த ஏரியால. ரெண்டாவது விஷயம் ரொம்ப பொல்யூஷன் இருக்காது. மூணாவது விஷயம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அக்சஸ் ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நசரத்பேட் மெட்ரோ ஆல்ரெடி இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் நசரத்பேட் மெட்ரோ இருக்கு. மெட்ரோ வந்து உங்களுக்கு சென்னை ஃபுல்லா அக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. சோ இதெல்லாம் ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியாலே இருக்குது. இன்னும் நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட். சிம்பிள். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க வாங்க, உங்களுக்கு சாரோட அவங்களோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அவரோட பேர் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பா. சோ அதே மாதிரி குடுவாஞ்சேரி எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல வந்து குடுவாஞ்சேரி ஒண்ணுமே இல்ல. ஆமா, எப்போ அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்களோ அதோட ரேஞ்சே வேற. கரெக்ட். ஏன்னா நானும் அங்க நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன். பண்ண போது ஒரு ரேட்ல இருந்தது, இப்போ இங்கே போயிடுச்சு. கூடுவாஞ்சேரியில ரேட் வந்து 2000 வித்துட்டு இருந்தாங்க. ஊரப்பாக்கத்துல 1800 வித்தாங்க. ஆமா, இன்னைக்கு ஊரப்பாக்கத்துல 7000 விக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்க ரேட்டு. அதே மாதிரிதான் இப்போ இங்க வந்து எப்படி பிளாட்ஸோட ரேட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்க ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்கன்னா 37 lakhsல இருந்து இருக்கு. 37 lakhsல இருந்து உங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு கமர்ஷியலும் இருக்கு. நமக்கு வந்து ஆமா, ஆன் ரோட்ல கமர்ஷியலும் நம்ம வச்சிருக்கோம். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கமர்ஷியல் ஏதாவது தேவை ஹோட்டல்ஸ்க்கு இல்ல இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட கமர்ஷியலும் அவைலபிள் இருக்கு. கமர்ஷியலும் நீங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ பிளாட்டோட சைஸஸ்னா என்னென்ன சைஸஸ்? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நல்ல கரெக்டான சைஸ் இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நல்லா ஒரு 20ல இருந்து 25, 30, 35 அடி 40 அடியில ஃப்ரண்டேஜ்ல இருக்க பிளாட்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த ரோடும் பாத்தீங்கன்னா அப்படின்னா நல்லா பிராடா போட்டுருக்கோம். சோ எண்ட் டு எண்ட் ரோடு போட்டிருப்போம். சோ இந்த கார்டனும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருப்போம். இத பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த சைட் போட்டு ஒரு 7 months ஆகுது. இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன ப்ரொபோசல் வச்சு ரோடு போடுவாங்களோ அந்த திக்னஸ், அந்த ஒரு நீட்னஸ் இருக்கும் பாருங்க. கண்டிப்பா. அதனால இன்னொரு 3-4 இயர்ஸ்க்கு இந்த ரோடு டேமேஜ் ஆகாது. மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா. ஓகே. வேற அம்யூனிட்டிஸ்னா என்னென்ன கொடுக்குறீங்க? சார் நம்மளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருப்போம். மார்னிங் டு ஈவினிங் நைட் ஃபுல்லாவே செக்யூரிட்டிஸ் வந்து இருப்பாங்க. வெளியில நீங்க பார்த்தாலே தெரியும் ஆன் ரோடு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருப்போம், சோலார் ஸ்ட்ரீட் லைட். ஒரு நல்ல பார்க் கொடுத்துருக்கோம். சோ இந்த ஏரியா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பார்க் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இது பெரிய லேஅவுட் கிடையாது. ஒரு 200 வீடு 300 வீடு வருது. அதனால அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். எப்படிப்பட்ட கிரௌட் வரும்னு தெரியாம. இங்க மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 75 பிளாட் தான். அப்போ என்னன்னா ரொம்ப சின்ன ஒரு கம்யூனிட்டி. அது ரெண்டாவது இங்க வரவங்க எல்லாமே ப்ரொஃபைலானவங்க. இப்போ ஒண்ணுல ஒரு 40 லட்ச ரூபா இடம் வாங்குறாங்க, ஒரு 30 லட்ச ரூபா வீடு கட்டுறாங்கன்னா 70-80 லட்ச ரூபா ஒர்த்து உள்ளவங்க தான்
இங்க ஒரு 70 பேர் வர முடியும். ஓகே. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள உங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. மூணாவது விஷயம் நம்ம பார்க் நல்லா பெருசா கொடுத்துருப்போம். கண்டிப்பா. ஆமா, உள்ளே உங்களுக்கு இபி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். எல்லாமே பார்க் இருக்கு. உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப நம்ம சைட் பின்னாடி பாருங்க. ஆமா. எல்லா வீடுங்களா இருக்கும் பாருங்க. ஆமா. வெரி க்ளோஸ் டு. ஆமா, நம்ம சைட் பின்னாடி நிறைய வீடுங்களா இருக்கும் பாருங்க. ஆமா, இது ஆன் ரோடு. அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் கூட பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க லேண்ட் வாங்கிட்டு உடனே கூட வீடு கட்டி கூட நீங்க குடியேறலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு. ஏன்னா உள்ள வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி வீடு கட்டுறது கூட நீங்க பண்ணி கொடுப்பீங்க. ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போஸ் எங்களுக்கு ஆள் தெரியல, எங்களுக்கு வந்து நாங்க யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்னா கம்பெனி கிட்டே கொடுங்க, கம்பெனியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் நீங்களே. ஆமா, நம்மளே பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ல நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். குவாலிட்டியா இருக்கும். ஓகே. கஸ்டமர்ஸ்க்கு சப்போஸ் நம்பிக்கை வேணும் அப்படின்னா நம்ம சைட்டை கூட வந்து பார்க்கலாம். ஆமா, அதுக்கு உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் அரேஞ்ச்மென்ட் ஏதாச்சும் சைட் விசிட் வேணும்னு சொல்லுங்க. கீழ இருக்க நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் கூப்பிடுங்க. என்னோட நம்பர் தான் அது. நீங்க சைட் விசிட் வாங்க, நானே உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன். உங்களுக்கு சர்வீஸ் ஓகே, இடம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நான் ஃபர்தரா நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். இப்போ இங்க லோனும் நம்ம பண்ணி தரோம். லோன் பண்றீங்க. ஆமா, 80 to 85% இருக்கும் லோன் பண்ணி தரோம். லீடிங் பேங்க்ஸ் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணிருக்காங்க. LIC, SBI, டாடா கேபிட்டல், HDFC, ICICI இவங்கலாம் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணிருக்காங்க. சோ அதனால டாக்குமெண்ட் வைஸ் இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, எங்களை இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் லீகல்னால 1% கூட கேன்சல் ஆகல. ஏன்னா நான் பார்த்தது இருக்கேன். இது பெருமைக்கு சொல்ல இல்ல. கண்டிப்பா இங்க புக் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து டாக்குமெண்ட் வாங்குங்க. நாங்க டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அந்த டாக்குமெண்ட் எடுத்து ரீகல் வெரிஃபை பண்ணுங்க. 100% சாட்டிஸ்ஃபைடுனா மட்டும் நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே. சோ அதனால எல்லாமே நமக்கு கிளியரா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஸ்பெஷல் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஆமா, மதன் ப்ரோ கிட்ட தான் நம்ம பண்றோம். ஏன்னா இவரோட சர்வீஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த இதுல வந்து ப்ரோ கிட்ட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க ஒரு தடவை வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்திலேயே உங்களுக்கு பைபாஸ் ஹைவேஸ் தான். அது அப்படியே நியர்பைல தான் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பஸ் டெர்மினல் வரப்போகுது. ஒன்ஸ் அந்த பஸ் டெர்மினல் வந்துருச்சு அப்படின்னா லேண்ட் கண்டிப்பா பூம் ஆயிடும். அது 100% ஷோரா இருக்கும். அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல வீடு கட்டி குடியேறினாலும் கூட தாராளமா நீங்க வந்துடலாம். சோ மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணிடுங்க. 100% கேரண்டியா சொல்றேன். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. நீங்க எல்லா டீடைல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. சோ கண்டிப்பா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, கூப்பிட சொல்லுங்க. அவங்க பெஸ்டா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ. சோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ மேனேஜர் மதன் ப்ரோ வந்து தெளிவா எல்லாமே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு மேலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரோட நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து இவர் கூட மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இவர் வந்து கஸ்டமருக்கு அந்த அளவுக்கு சர்வீசஸ் வந்து பெஸ்டா கொடுக்குறாரு. எல்லா டீடைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான் இதுல. ஏன்னா உங்களுக்கு ஹைவேஸும் பக்கத்துல இருக்கு, காலேஜஸும் பக்கத்துல இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷனும் பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துலயே அந்த பஸ் டெர்மினல் வரப்போகுது. கீழம்பாக்கம் பஸ் டெர்மினல் எப்படி வந்ததோ குடுவாஞ்சேரியில, அதே மாதிரி இங்க நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பக்கம் ஒரு 800 மீட்டர்ஸ் தான் அந்த பஸ் டெர்மினல் வரப்போகுது. இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல ஓப்பன் ஆயிடும். ஒன்ஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், இங்க உங்களால லேண்டே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ரேட் வந்து நல்லா பூம் ஆயிடும். இப்பயே உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 37 lakhsல நீங்க இங்க வந்து லேண்ட் வாங்கிடலாம். இவ்வளவு பெனிஃபிட்ஸோட நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஒரு தடவை நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, ஒரு தடவை இங்க நீங்க விசிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு, பார்த்துட்டு பக்கத்துல நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க புக் பண்ணா கூட போதும். நம்மளுக்கு லோனும் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 80 to 85% வந்து லோனும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும். நீங்க எந்த ஒரு டவுட் இல்லாம தைரியமா வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணிடுங்க. மதன் ப்ரோவோட நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன். நீங்க ஏதாச்சும் டவுட்ஸ் ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, என்கொயரிஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அவர் A to Z எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாரு. கேப் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சைட்டை வந்து விசிட் பண்ணணும், ஃபேமிலியோட விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவாரு. கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பெஸ்ட்டா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க ப்ரோவை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா சர்வீசஸ் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then, bye.